கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி, பிதாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை உங்களுக்கு தரும்படி, நீங்கள் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, ஃப்ரூட் ஆஃப் ரிபென்டன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று பார்த்தோம். இந்த நாளிலே கூட ஆவியின் கனி, அந்த 9 கனியும் 3 கனிகளாக வேதத்திலே ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஃப்ரூட் ஆஃப் ரிஜாய்ஸ் என்று சொல்லலாம். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 8, 9, 10 வசனத்தை வாசிக்கும் போது, முற்காலத்தில் நீங்கள், எபேசியர் 5, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களை கடிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறது அவலட்சணமா இருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் ரிஜாய்ஸ் என்று சொல்லும் போது, அந்த 9 கனியும் 3 காரியத்திலே வெளிப்படுமா. அது என்ன 3 காரியம்? நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். இந்த 9 கனி உனக்குள்ளிருந்து எப்படி பிரதிபலிக்கிறது? இந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட இந்த 9 கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளும் உன்னிடத்திலே எப்படி பிரதிபலிக்கிறது? எப்படி நீ அந்த கனிகளை வெளிப்படுத்துகிறாய் என்று சொல்லி பார்க்கும்போது, 3 குணாதிசயங்கள் உனக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். அது என்ன 3 குணாதிசயங்கள்? நற்குணம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டும், நீதி உன்னிடத்திலே காணப்பட வேண்டும், உண்மை உன்னிடத்திலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், இந்த 9 கனி எனக்குள்ளே இருக்கிறது என்றால், எனக்குள்ள இந்த நற்குணம் இருக்கிறதா? நீதி செய்யக்கூடிய, அநீதிக்கு நான் இருக்கிறேனா, இல்ல நீதியாய் நான் நடக்கிறேனா, இல்ல உண்மையா இருக்கிறேனா என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க. முன்னாடி நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், அந்த காலத்திலே இருந்திருக்கலாம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி. அவருக்குள்ளே நல்ல குணங்கள் காணப்பட்டது. 24 லட்சம் ஜனங்களை கொண்டு போறது லேசான ஒரு காரியமா? ஆண்டவருடைய நீதியை நடப்பிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இதைதான் நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். இந்த நற்குணமும் நீதி இருந்தாதான் உண்மை வெளிப்படும். மத்தேயு 25:14-26 வாசிக்கும் போது, தாளந்துகள் உண்மையில கொஞ்சத்துல நீ உண்மையாய் இருந்தால்தான் அநேக காரியங்களிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால்தான் என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நீதி, இந்த நற்குணம், இந்த உண்மை உன்னிடத்துல இராவிட்டால் உன்னை கர்த்தர் உயர்த்தவே முடியாது. அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்குள்ள நீ பிரவேசிக்கவே முடியாது. அநேக காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாய் மாற்ற முடியாது. இன்றைக்கு கடந்து போன பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது, யோசேப்பு எங்கும் உண்மை உள்ளவனாய், நீதியை நிலைநாட்டுகிறவனாய், நற்குணம் படைத்தவனாய் காணப்பட்டான். பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனாய் காணப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை இம்சைகள்! அந்த சூழ்நிலையிலும் நீதியை நிலைநாட்டி உண்மையாய் இருந்து நற்குணம் அபிஷேகம் கை போடக்கூடாது என்று சொல்லி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கை, மோசேயுடைய வாழ்க்கை, தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அப்போஸ்தலனாகிய பவுல், இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அந்த கனிகளை பிரதிபலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த 9 கனிகள் வரணும்னா இந்த 3 குணாதிசயங்கள் உன்னிலே வெளிப்படணும். இன்னைக்கு சற்று உன்னிடத்திலே நீ பேசிப்பார். நான் நற்குணசாலியாய் இருக்கிறேனா? நீதி செய்கிறவனா இருக்கிறேனா? இல்ல அநியாயத்துக்கு உடந்தையா இருக்கிறேனா? உண்மையுள்ளவனா இருக்கிறேனா?
இல்லாவிட்டால் நான் பொய் பேசுகிறவனா இருக்கிறேனா, பாவம் செய்கிறவனா இருக்கிறேனா என்று சொல்லி உன்னை ஆராய்ந்து பார். ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். கிடியன் பைபிள் சொசைட்டியிலிருந்து கிடியன் பைபிள் பிரஸ்தாபப்படுத்தினவர்கள் சொன்ன ஒரு சாட்சி. எல்லா பள்ளிக்கூடத்திலும் அந்த பைபிளை அவர்கள் விநியோகம் பண்ணுவார்கள். ஆனால் மதுரை பகுதியிலே ஒரு இந்து மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கூலிலே அவர்களால் அந்த பைபிளை கொடுக்கவே முடியவில்லையா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எதிர்ப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக பல நாட்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பள்ளிக்கூடத்திலே சேலரி கொடுப்பதற்காக 4 வாத்தியார்களை பேங்க்ல இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வர சொன்னார்களாம். அந்த 4 வாத்தியார்களும் போய் ஒரு கார் பிடித்து பணத்தை நிறைய 300 ஸ்டாஃப் அவ்வளவு பேருக்கு பணம் கொண்டு வருவதற்கு நிறைய பேக்ஸ் எடுத்துட்டு பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வாகனத்திலே வரும்போது டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. அதனால் அவர்கள் ஒரு ஆட்டோ பிடித்து வந்தார்களாம். அந்த ஆட்டோல பேசிக்கொண்டே வந்தார்கள். 2 பேக் எடுத்தார்களாம், 1 பேக்கை விட்டுட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது உள்ளே வந்தாலும் 1 பேக் காணும். அவர்களுக்குள்ளே ஒரே குழப்பம். அந்த பிரின்சிபல் சொல்றாராம், நம்மளுடைய எல்லாருடைய பிஎஃப் போட்டா கூட இந்த சேலரியை நம்மளால கட்ட முடியாதே, இப்படி வந்து நிற்கிறீர்களே, ஆட்டோ அந்த நம்பர் தெரியுமா எல்லாம் கேட்டால் நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ணலன்னு சொல்றாங்களாம். இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்து கொடுக்க விளையிலே அந்த ஆட்டோ வந்து இந்த ஹெட்மாஸ்டருடைய ரூமுக்கு முன்பாக நின்றதாம். இந்த ஆட்டோ சொல்லி வேகமாய் ஓடும்போது அந்த ஆட்டோக்காரன் அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாராம். பணம் அப்படியே இருந்ததாம். அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டாராம், இந்த பணத்தை நீ எடுத்துக்கொள்றதற்கு உனக்கு மனதே வரவில்லையா? எல்லா சட்டங்களும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாராம், ஏன் சார் இந்த பணத்துக்கு நான் ஆசைப்படணும் என்று சொல்லி ஒரு சாட்சி சொன்னாராம். என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலே படிக்கிறது. அவர்களுக்கு இந்த கிடியன் சொசைட்டியிலிருந்து பைபிள் கொடுத்தார்கள். அந்த பைபிள் வாங்கி படித்த நாள் முதல் கொண்டு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம், சுபாவத்திலே மாற்றம், படிப்பிலே மாற்றம், ஒழுக்கத்திலே மாற்றம். பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் போக ஆரம்பித்தார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். என் பிள்ளையிடத்திலிருந்து ஒரு பைபிள் வாங்கி நானும் என் பாக்கெட்ல வைத்துக் கொள்வேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதல் நாள் என் மகன் பைபிள் கொடுத்த உடனே அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்கும் போது எபிரேயர் நிருபத்தில இருந்து ஒரு வசனத்தை திறந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை திறக்கும் போது அந்த வசனம் தான் என் கண்களிலே தென்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்தை அவர் சொன்னாராம். எபிரேயருக்கு இந்த நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமே என்று சொல்லி பைபிள் திறந்த உடனே இந்த வசனம் தான் சார் வந்துச்சு. அன்னிலிருந்து தீர்மானிச்சேன், பண ஆசை இல்லாம வாழணும் என்று சொல்லி யாரையும் மோசடி செய்யக்கூடாது, கர்த்தர் எனக்கு சகாயராய் இருப்பார், என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி மனுஷனுக்கு பயப்படக்கூடாது என்று தீர்மானித்தேன். ஆட்டோல மீட்டர் போட்டுதான் ஓட்ட ஆரம்பிச்சேன். அதிகமா வாங்க மாட்டேன், இலவசமாய் நிறைய பேருக்கு ஓட்ட ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை உயர்த்தினார். இப்போ ஒரு டாடா ஏசி, ஒரு டிராவல் ஸ்டார் வாங்கியிருக்கேன் சார். எனக்கு கர்த்தர் நல்ல இந்த வசனத்தின் மூலமா ஆசீர்வதிக்கும் போது உங்க பணம் எனக்கு என்னத்துக்கு சார் என்று சொன்னாராம். அந்த வாத்தியார் அந்த பைபிளை வாங்கி அந்த போன் நம்பர் வாங்கி உடனே கிடியன் சொசைட்டிக்கு போன் பண்ணி எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் கொடுங்கள் என்று சொன்னாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆட்டோ டிரைவருக்குள்ள இருந்த நற்குணம், நீதி, உண்மை ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே ஆண்டவர் பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பள்ளிக்கூடம் முழுவதும் ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பைபிள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆவியின் கனிகள் உனக்குள் இருக்கிறது என்பதை எப்படி நீ வெளிப்படுத்த முடியும்? அந்த 9 கனிகள் உன்னிலே பூர்ணப்பட்டிருக்கிறது என்று எப்படி வெளிப்படுத்த முடியும்? இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த 3 குணங்கள் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். நற்குணம் உன்னிடத்துல இருக்க வேண்டும். அநியாயம் அல்ல, நீதி செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். 3வது உண்மையுள்ளவனாய் இருக்கும் போது தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு சகாயராய் இருந்து இந்த கனிகள் உன்னை பிரதிபலிக்கும் போது ஒரு மனிதனுடைய இந்த குணாதிசயம் ஒரு 3000 பிள்ளைகளுக்கு பைபிள் கிடைக்க செய்யுமானால் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயம் உன் குடும்பத்தை மாற்றுவது நிச்சயம். கண்களை மூடி, ஆண்டவரே
ஆவியின் கனி, இந்த 3 காரியங்கள் என்னிடத்திலே பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, முன்னே நாங்கள் அந்தகாரத்திலே ஆண்டவரே இருளிலே ஜீவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுதோ ஆவியின் கனி எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க, அந்த நற்குணம், நீதி, அந்த உண்மை எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கனிகளை எப்படி மற்றவர்கள் அறிவார்கள்? நாங்கள் காண்பிக்கிற அந்த நற்குணத்தினாலே அப்பா, நாங்கள் நடப்பிக்கிற அந்த நீதியினாலே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற உண்மை வெளிப்படும் போது ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு இந்த கனிகள் எங்களுக்குள்ளே பூர்ணப்பட, எங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கனி எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீர். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா, இந்த 3 குணாதிசயங்கள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.